வார்த்தைகளை கடந்து செல்வோம். இந்த பூமியிலே மனிதர்களாக பிறந்த அத்தனை பேரும் நல்லா வாழணும்னு சொல்லி ஆசைப்படுறோம். எல்லாருக்குமே நான் நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் எதிர்காலம் நல்லா இருக்கணும், என் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும், நான் அழகாக இருக்கணும், எனக்கு நல்ல அறிவாக மற்றவங்களுக்கு மத்தியில் எனக்கு பேசணும், நான் செய்கிற வேலையை ரொம்ப அழகாக எல்லாரை விட நல்லா செய்யணுங்கிற ஆசை இருக்குது. ஆனால் எல்லாரும் அப்படி இல்லை. காரணம் என்னன்னா, இந்த உலகம் பாவத்தினால, இந்த உலகம் கரைப்படுத்தப்பட்ட அந்த நாளில் இருந்தே மனுஷனுக்குள்ளே இருக்கிற அந்த ஆசை, அது தேவன் வச்ச ஆசை. நீ நல்லா இருக்கணுங்கிற ஆசை கடவுள் தான் வச்சது. எல்லா இடத்துலையும் நம்மளை மரியாதைக்குரியவர்களாக, கௌரவமானவர்களாக, அழகாக நம்மளை காட்டுறதுக்கு நம்ம பிரயாசப்படுறோம். ஆனால் நான் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த மரியாதை, அந்த கௌரவம், அந்த வெற்றி, அந்த அழகு என்னிடத்துலேருந்து வரமாட்டேங்குது. அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் பாவத்தினால் கரைப்படுத்தப்பட்ட உலகம். அப்போ ஆண்டவர் தானே இந்த உலகத்தை உண்டாக்குனார். அப்புறம் ஏன் அவர் பாவ உலகத்தை உண்டாக்குனார்? நம்மளை அறியாமலே நமக்கு நிறைய கேள்விகள் வருது. அதுக்கு தான் தேவன் தன்னுடைய எண்ணங்களை வேதமாக எழுதி இன்னைக்கு நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். இதில் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் முதல் அதிகாரத்திலேயே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எல்லாவற்றையும் உண்டாக்குறார். உண்டாக்கிட்டு நல்லதென கண்டார். நல்ல உலகத்தை தேவன் இன்னைக்கு உங்கள் கையில் கொடுத்தார். ஆனால் மனிதன் அதை கெடுத்து போட்டதனுடைய விளைவு தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எரிமலையில் இருந்து, சுனாமியில் இருந்து, பூகம்பத்தில் இருந்து, வீட்டுக்குள்ள நான் விரும்பாத காரியங்கள், அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதுக்கான காரணம் என்னங்கிறத. அப்போ நான் கடவுளோட நான் பெரிய ஆளா? நான் செஞ்சா ஒன்று பாதிக்கப்படுதுன்னா கடவுளோட நான் பெரிய ஆளா? ஆண்டவர் உங்களை கடவுளை விட பெரிய ஆளுங்கிறது இல்லை. உங்களுக்கு தேவன் கொடுத்துருக்கிற ஒரு பொறுப்பு, அந்த அதிகாரத்துக்குள்ள உங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் அவரே இறங்கி வந்து வேலை செய்ய மாட்டார். இன்னைக்கு இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இப்போவே நினச்சா நீங்கள் இதை ஆஃப் பண்ணிட்டு போயிடலாம். அந்த அளவுக்கு தேவன் உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். கட்டாயம் பார்த்து தான் ஆகணும்னு சொல்லி சட்டையை பிடிச்சிட்டு ஆண்டு நிற்கிறது இல்லை. அந்த தெரிந்து கொள்ளுதல் சரியானதாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் வாழ்க்கை சரியான இடங்களுக்கு நேர கடந்து போகுது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, மரணத்தையும் ஜீவனையும், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நான் உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். நீயும், உன் புருஷன், உன் மனைவி, உன் பிள்ளை, உன் பேரப்பிள்ளை எல்லாரும் நன்றாய் இருக்கும்படி ஜீவனை நீ தெரிந்து கொள். நான் உனக்காக தெரிந்து கொள்ள முடியாது. எது ஜீவன்றதை சொல்றேன், எது உனக்கு நல்லதுங்கிறத நான் சொல்லி தர்றேன். ஆனால் அதை தெரிந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு உன்னிடத்துல தான் இருக்குது. அப்ப அந்த பொறுப்பை சரியான விதத்தில் நான் கொண்டு வரும் பொழுது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த நல்ல வாழ்க்கை உங்களால் அந்த பூமியில வாழ முடியும். அதுக்கு தான் இயேசுவை சொந்த இரட்சகராக, ஆண்டவராக ஏற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்ப தேவன் இந்த பூமியில மனிதனாய் வந்து ரத்தம் சிந்தி மனிதனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கல்வாரியின் மூலமாக சம்பாதித்து இன்னைக்கு அவர் உயிர் தெழுந்தவராக இன்னைக்கு பரலோகத்தில் அவர் வீற்றிருக்கிறார். அப்போ எனக்கு மனிதன் அன்னைக்கு அனாதை எங்கே விட்டுட்டு போயிட்டாரா? இல்லை, அவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கும்படியாக வேதத்தை கொடுத்து தன்னுடைய ஆவியானவர் இந்த பூமியில் அனுப்பி இந்த மாதிரியான பிரசங்கத்தை கேட்க வச்சு அவனுடைய எண்ணங்களுக்குள்ளாக தேவன் அற்புதங்களை நடப்பிக்கிறார். அப்படி வரும் பொழுது உங்களுக்குள்ளாக ஒரு விதமான விசுவாசம் ஒன்று உள்ள வரும். இது எல்லா மனிதருக்கும் தேவை. யாரோ வெற்றியோடு கூட வாழ்ந்திருக்கிற ஒரு மனிதன் மாத்திரம்தான் அவருக்கு தாங்க அந்த வெற்றிக்கெல்லாம் சொந்தக்காரர். அவருடைய முயற்சி, அவருக்கு ஏதோ ஒரு லக்கு அடிச்சிருச்சு, நமக்கு அந்த அதிர்ஷ்டம்லாம் இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா தங்களுடைய நிலையை அவங்களே சகிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பல ஆண்டு காலமாய் வாழ விரும்பல. எப்படி ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு விருப்பமே இல்லாத ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை மாற்றுவதற்கு வழி தெரியாம சகிச்சுக்கிட்டே இருக்கிறோம். தோல்வியிலே கிடக்கிறோம், அடிமைத்தனத்திலே இருக்கிறோம். வாங்கின சம்பளத்திலேயே 6 வருஷம் 10 வருஷம் உட்காந்துட்டு இருக்கிற ஆட்கள்லாம் இருக்கு. சகிச்சுக்கிட்டே இருக்கிறது. ஆனா அந்த இடத்துல இருந்து உங்களை தூக்குறதுக்கு, குறைவுல இருந்து நிறைவுக்கு நேராய் போறதுக்கு, தேவன் விரும்பாத ஒரு வாழ்க்கைக்குள்ள இருந்து தேவன் விரும்புகிற அந்த வாழ்க்கைக்குள்ள போறதுக்கு, வீடு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா நரகமா இருக்குது. அழுகையும் பற்கடிப்பும் நரகத்துல தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு வீட்டுக்குள்ள அழுகையும் பற்கடிப்பும் அப்படி இருக்குது அப்படின்னாலே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேவன் விரும்பாத ஒரு காரியம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இதுக்கு என்னதான் வழி? இதுல இருந்து எப்படி தான் நான் வெளியில கொண்டு வர்றது? இதுக்கு வழி தான் என்ன? அதுக்கு தான் தேவன் விசுவாசம்னு ஒன்று வச்சார். அவருக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது அதை அவர் எப்படி டீல் பண்ணாரோ அப்படி நானும் நீங்களும் டீல் பண்ணணும். அப்ப கடவுளுக்கு ஒரு பிரச்சனையா? கடவுளுக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை. ஏன்னா அவர் விசுவாசத்தின் தேவனாக இருக்கிறார். எதையுமே விசுவாசத்தினாலே சரி செய்யக்கூடிய ஆற்றல் அவரிடத்துல இருக்குது. அதே ஆற்றல் இன்னைக்கு தேவன் உங்களுக்குள்ள கொடுத்திருக்கிறார். ஆதியாகமம் 1:28 பார்த்தீங்கன்னா தேவன் தமது சாயலின்படி ரூபத்தின்படி மனிதனை உண்டாக்கினார். உண்டாக்கப்பட்ட விதத்தை பார்த்தீங்கன்னா மனிதனை
குரங்குல இருந்து ஆண்டவர் உண்டாக்கல, மனிதனை தனக்குள்ள இருந்து உண்டாக்கி இருக்கிறார். எவ்வளவு பெரிய வஞ்சனை பாருங்க. சத்துரு கையை வச்சது என்னுடைய அடையாளத்துல கையை வச்சுட்டான். நீ குரங்குல இருந்து வந்திருக்கிற, அல்லது நீ ஏன் வெடிச்சு செதறி வந்துட்ட, அதனால நீ இப்படிதான் இருப்ப. சுத்தி கித்தி பார்த்தா அப்படிதான் தெரியுது. தெரியுங்கிறதுக்காக அவன் அப்படி ஆள் இல்லை. வேதம் என்ன சொல்லுதோ அதுக்குள்ள இருந்துதான் நீங்க உங்களை பார்க்க பழகணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, நான் உம்முடைய சாயலாய் படைக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம், என்னை உம்முடைய சாயின்படி ரூபத்தின்படி என்னை நீர் சிருஷ்டித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் சொல்ல தெரியணும் வாயை திறந்து. அப்ப ஆண்டவர் அவரை போல உண்டாக்கி இருக்கிறார்னா அவர் என்ன செஞ்சாரோ அதை நான் செய்யும்படி இன்னைக்கு எதிர்பார்த்து தான் ஆண்டவர் அவருக்குள்ள இருந்த விசுவாசத்தை இன்னைக்கு நமக்குள்ள கொடுத்துருக்கிற. அப்ப விசுவாசம் ஒரு மனிதனுக்குள்ளாக வரும்பொழுது என்ன நடக்குதுன்னா, அவனுக்குள்ளாக ஒரு கனவு, நல்லா வாழணுங்கிற அந்த ஆசை, தரிசனம், என் எதிர்காலம் நல்லா இருக்கணும், என் பிள்ளையை இப்படி வைக்கணும், இந்த மாதிரியான நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும், என் வேலை ஸ்தலத்தில் என் வேலை இப்படி இருக்கணும், என் பிஸ்னஸ் இப்படி போகணும், என் பிள்ளை இப்படி படிக்கணும்னு சொல்லி ஒரு விதமான அந்த எதிர்பார்ப்பு, ஒரு ஆசையோடு கூடவே மனுஷன் வாழ்றான் இல்லையா? ஆனால் மற்ற மனிதர்களுக்கு இது வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவன் ஆசைப்படுறான், ஆசைப்பட்டு ஏதோ ஒன்று அடைகிறான், அதுக்காக நிறைய காரியங்களை இழந்துடுறான். தொழிலில் சக்ஸஸாக இருக்கிறவங்கள பாருங்க, குடும்பத்தை இழந்திருப்பான், சுகத்தை இழந்திருப்பான், நிறைய காரியங்கள், நட்புகளை இழந்திருப்பான், கடவுளையே இழந்திருப்பான். அதைத்தான் இயேசு சொன்னார், ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக்கிட்டு தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால் அவனுக்கு என்ன லாபம்? அப்போ தேவனுடைய பிள்ளைங்க, எதையும் நீ இழக்காம நீ அடையணும். அதுக்கு பேர் தான் தேவன் வேதத்திலிருந்து வைத்திருக்கிற சக்சஸான அந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது. நீங்கள் எதையுமே இழந்திருக்க கூடாது. நான் வேலைக்கு போகிறேன் இல்லையா, அதனால பிள்ளைக்கு வேண்டிய அன்பை கொடுக்க முடியறதில்ல, உடம்ப கவனிக்க முடியறதில்ல, சில நல்ல நல்ல இடங்களுக்கெல்லாம் குடும்பமாக போயிட்டு வர முடியாது. கேட்டால் ஐயா ரொம்ப பிஸி. அப்படி ஒன்று இழந்து நீ எதையோ ஒன்று பெற்றுக்கொள்வீனாலும் அதுக்கு பேர் தான் சாபம். கர்த்தரின் ஆசீர்வாதமே, ஆசீர்வாதத்திலிருந்து வருகிற ஐஸ்வர்யம் இந்த உலகத்தில் இருக்குது. அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆவியிலே மறுபடி பிறந்து இயேசுவை சொந்த ரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளுக்குள்ளாக தேவன் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் உள்ள வச்சிருக்கிறார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு கூட வேதனையை கூட்டார். அதுல வேதனையே இருக்காது. திரும்பி பார்த்தீங்கன்னா நீங்க எதையுமே இழந்திருக்க மாட்டீங்க. அதுதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அதுக்கு தான் இயேசுன்னா அப்படி போய் தொட்டு கும்பிட்டுட்டு வர்றதில்ல. அப்ப தேவன் அவரை போல நான் இந்த பூமியில இயங்கும்படி எனக்காக கொடுக்கப்பட்டது அந்த விசுவாசம். இப்ப மனிதன் பாவத்தினால இழந்து போன எல்லாவற்றையும் இயேசு சரி செய்து இன்னைக்கு ஆண்டவர் திரும்ப அந்த வாழ்க்கைக்குள்ளேயே கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்னைக்கு மனம் புதிதாக வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்குது. இந்த மனம் புதிதாகாம ஆவியில மறுபடி பிறந்து இன்னைக்கு நான் புதிய சிருஷ்டியா இருக்கிறேன். வேதத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் நான் வாழாத ஒரு வாழ்க்கையை எனக்கு காட்டும் பொழுது என்ன அறியாமலே இது உண்மைதானான்னு சொல்லி இந்த பைபிளையே நான் சந்தேகப்படுற மாதிரி ஆயிடுது. அதுக்கு ரொம்ப காரணம் மனசை அனுதினமும் நான் மறுவப்படுத்திக்கிட்டே இருக்கணும். வார்த்தையோடு கூட ஒத்து போக பழகணும். இயங்கி இசைவுள்ள ஒரு இருதயம் நமக்கு தேவைப்படுது பாருங்க. கடவுள் சொன்னா அது சரியா இருக்கும். கடவுள் சொன்னது தான் சரி. என் வாழ்க்கை இல்லை, என் வேதனை இல்லை, என் வழி இல்லை, என்னுடைய கஷ்டங்கள் இல்லை, இந்தா சொல்லியிருக்கிறார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடுன்னு அவர் சொல்லியிருக்கிறார். நான் வைக்க போறேன். எப்படி வைக்கணும்? வைக்க தெரியணும். எப்படி இங்க பாரத்தை அவர் மேல வைக்கிறது? அதுக்கு தான் சபை, அதுக்கு தான் இந்த பிரசங்கம். சத்தை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்தோம். உங்க வெற்றியான அந்த வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க கடவுள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் சிருஷ்டித்து எல்லாவற்றையும் நல்லதாக உண்டாக்கி அதில் மனிதன் இழந்து போனது கூட இன்னைக்கு திரும்ப கொண்டு வந்து சிலுவையின் மூலமாக இன்னைக்கு எல்லாவற்றையும் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொண்டு வந்துட்டு பிதாவின் வலது பார்சத்தில் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறார். அப்போ இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்களுடைய வாய். விசுவாசிக்கிறேன் ஆகையால் பேசுகிறேன். ஏனால் பேசி பேசி தான் உங்க உலகத்தை நீங்கள் உருவாக்க முடியும். உங்களுக்கான உலகம் இந்த பூமியில இருக்குது. நிலம் இருக்குங்கிறதுக்காக சும்மா விவசாயம் வந்துடாது. நிலம் இருக்கு, உனக்கு என்ன வேணும்? நீ ஏன்னா நான் உன்னை ராஜாவாக நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன், அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன். நீ என்னுடைய பிள்ளையாக ராஜாவா இருக்கிற. ராஜா அப்படின்னா சுயாதீனமா சொந்தமா அவனுக்கு யோசிக்க தெரியும், யோசிக்கணும். கர்த்தரா பார்த்து என் வாழ்க்கையை நடத்திடுவார்னு சொல்லி உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க கூடாது. கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். ஏன்னா நம்ம ராஜா உருவாக்கி வச்சிருக்கிறோம். இப்ப ராஜா வாயை திறந்து என்ன பேச போறாரு? அதன்படி இயங்குறதுக்கு தான் பரலோகம், அதன்படி இயங்குறதுக்கு தான் இயற்கை, அதன்படி இயங்குறதுக்கு தான் தெய்வ தூதர்கள். எல்லாமே பார்த்தீங்கன்னா ராஜாவைக்கு ஏற்ற காரியங்களாகத்தான் ஆண்டவர் இந்த பூமியில எல்லாவற்றையும் உண்டாக்கி வைத்திருக்கிறார்.
அப்ப இன்னைக்கு நீங்க நினைச்சீங்கன்னா கடவுள் விரும்பக்கூடிய வாழ்க்கையை உங்களால வாழ முடியும். அநேகருக்கு பார்த்தீங்கன்னா எப்படி அப்படின்றத எனக்கு கேள்வியா இருக்கு. கடவுள் விரும்புகிற அளவுக்கு என்னால் ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா? எப்படி வாழ்றது? வேதம் சொல்லுகிறது, தேவன் இந்த உலகத்தை தன்னுடைய வார்த்தையினால் உண்டாக்கினார். அதே வார்த்தை இன்னைக்கு தேவன் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கிறார். அதனால தான் முதல்ல பைபிள் இல்லைன்னாக்க என்னத்தையாவது விற்றாது முதல்ல பைபிளை வாங்குங்க. அல்லது ஏதாவது ஒரு கிறிஸ்தவ கூட்டத்துக்கு போனோம்னாக்க அது இலவசமாக கிடைக்குன்னு சொல்லி அந்த தரித்திர புத்தியை முதல்ல அங்கே உடைங்க. உடைச்சு காசு கொடுத்து முதல்ல ஒரு பைபிளை வாங்கி ஆண்டவரே என் கூட பேசுங்கன்னு சொல்லி அந்த வேதத்தோடு கூட நேரத்தை செலவு பண்ணி பாருங்க. வார்த்தையினால் உலகத்தை எப்படி உண்டாக்குறது, உங்க உலகத்தை நீங்க எப்படி உண்டாக்குறது, இந்த வழியில நீங்க ஒரு வெற்றியை நீங்க அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை, ஒரு உற்சாகம் ஒன்று வரும் பாருங்க. ஏன்னா இனிமே எல்லாம் எதனாலும் வார்த்தை வடிவில் என்னால் உருவாக்க முடியுன்ற அந்த ஃபார்முலாவை நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ உங்களுக்கான உலகத்தை, சூழ்நிலையை, வாழ்க்கையை உங்களுடைய வாயின் வார்த்தையினால் உருவாக்க முடியும். அப்படிப்பட்ட சக்தி உடையவர்களாக தேவன் உங்களை வச்சிருக்கிறார். அதனால தான் நீதிமொழி நிறைய பார்த்தோம். அவனவன் தன் தன் வார்த்தையினால் பிழைப்பான். தன் தன் வார்த்தையினால், வாயின் பலனால் திருப்தி அடைவான். அதனுடைய முக்கியத்துவத்தெல்லாம் பார்த்தோம். அப்போ கடினமாக உழைச்சு நான் சம்பாதிச்சு நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்தி அவமானப்பட்டு அப்படின்னு கொண்டு வந்து கொடுக்குற அந்த சம்பாத்தியம், நீங்கள் கடினமாக உழைக்கலாம், நல்லா சம்பாதிக்கலாம், கஷ்டப்பட்டு நிறைய காரியங்களை இழந்து அவமானப்பட்டு நீங்கள் கொண்டு வந்துட்டு வீட்டில் உட்காந்துட்டு வாய் சரியாக இல்லை அப்படின்னா அத்தனையும் வீணானது. அதனால தான் நீங்கள் வீட்டுக்குள்ளே என்ன பேசுகிறீங்க ரொம்ப முக்கியம். கஷ்டப்பட்டு உழைச்சேன். கடவுள் கிருபையாக கொடுத்துருக்கிறாரு அந்த அந்த உழைப்பை. ஆண்டவருடைய கிருபை நம்மளை கொண்டு வந்திருக்குது. இல்லை இது எந்த மூளைக்கு பத்தோம் இல்லை, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. அவர் தான் நம்முடைய ஆதாரம். இந்த சம்பளம் இல்லை நம்முடைய ஆதாரம், இந்த பணம் நம்முடைய ஆதாரம் இல்லை, இயேசு தான் நம்முடைய ஆதாரமாக இருக்கிறார். அவர் இதை பெருக்க வல்லவராக இருக்கிறார். அவருடைய கரத்தில் வைக்கப்பட்ட எல்லாமே ஆசீர்வதிக்கப்படுது. நானே இப்போ ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறேன். கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிற, உலகத்தில் இருக்கணும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவரை இயக்க தெரியணும். இந்த மாதிரி பொருளாதார காரியங்களுக்கு, குடும்ப பிரச்சனையான காரியங்களுக்கு அதுக்கு தான் வாய் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. லூக்கா 6ஆம் அதிகாரம் 43 இருந்து, நல்ல மரமானது கெட்ட கனி கொடாது, கெட்ட மரமானது நல்ல கனி கொடாது. அந்தந்த மரம் அதனதன் கனியினால் அறியப்படும். முட்செடிகளில் அத்திப்பழங்களை பறிக்கிறதும் இல்லை, நெறிஞ்சி செடிகள் திராட்சை பழங்களை பறிக்கிறதும் இல்லை. இது ஏதோ ஒரு விவசாயத்தை குறித்து பேசுறாரு. நல்ல மரம், கெட்ட மரம், அத்தி மரம், நெறிஞ்சி செடி, விவசாயத்தை குறித்து பேசல. அடுத்து சொல்ல வர்றது, நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். எப்படி எடுத்து காட்டுறான் நல்ல மனுஷன்? வாயில. அப்ப வாய்க்குள்ள இருந்து வர்றது இருதயத்துக்குள்ள இருந்து வருது. அதனாலதான் ரொம்ப உன் இருதயத்தை காத்துக்க, கண்டதையும் உள்ள விட்டுறாத. எதை பார்க்குற, எதை கேட்குற, எதை பேசுற, யாரோட பழகுற, ரொம்ப ரொம்ப முக்கியம். கடவுள் முக்கியமா பார்க்கறது உங்க பேங்க் பேலன்ஸ் இல்லை, உங்க பட்டுப்படவே இல்லை, வீட்டில் இருக்கிற நகையை வச்சிருக்கிற இடத்த லாக்கரை பார்க்கறது இல்லை. கடவுள் உங்க இருதயத்தை பார்க்கிறார், மனுஷன் முகத்தை பார்க்கிறான் கர்த்தர். அப்ப அவர் பார்க்கிறாருன்னா அந்த இடம் எப்படி இருக்கணும்? ரொம்ப ரொம்ப சுத்தமா இருக்கணும். தேவன் விரும்புகிற காரியங்களால் நிரப்பி இருக்கணும். தாழ்மை, அன்பு, ஆவியின் கனிகள்லாம் ஏன் ஆவியானவர் இங்கே வைக்கிறாருன்னா, கடவுள் உங்களை பார்க்கும்போது, அன்னைக்கு ஈசாக்கு யாக்கோபை பார்க்கும்போது எப்படி தெரியும்? அந்த தாய் பார்த்தீங்கன்னாக்கா அவன் பார்க்கும் பொழுது எப்படி தெரியணும்? ஏன்னா அவன் தடவி தான் பார்க்குறான், கண்ணு தெரியல ஈசாக்குக்கு. அப்போ பார்த்தா அவன் விரும்புகிற ஒரு ஆளா இங்கே இருக்கணுங்கிறதுக்காக ஈசாக்கு விரும்புறது மூத்த மகன், ஏசாவை ஆசீர்வதிக்க விரும்புகிறான். அப்போ அந்த மூத்த மகனுக்கு உண்டான எல்லாவற்றையும் இங்கே அந்த தாய் போத்தி விடுறா. இன்னைக்கு சபை அந்த வேலையை செய்யுது, பரிசுத்த ஆவியான அந்த வேலையை செய்யுது. தேவன் உங்களை பார்க்கிறார், உங்க இருதயத்துக்குள்ள இந்த எண்ணங்களை வைங்க. ஏன்னா இல்லாத ஒன்றை இங்க உள்ள வைக்க சொல்றாரு. தெய்வம் உங்களை அப்படிதான் பார்க்கிறாரு. ஆவின் கனிகளால் நீங்கள் நிரம்பி இருக்கும் பொழுது அது சொல்றாரு, என் பிரியமே நீ என்னுடைய ரூபவதி அப்படின்றார், உன்னில் பழுதொன்றும் இல்லை. அப்படி பார்க்கிறார் அன்னைக்கு. அந்த வாழ்க்கை தாங்க ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. நான் செய்யறது கடவுள் பார்த்துட்டு இருக்கிறாருங்கிறத ஒவ்வொரு நாளும் உங்க குடும்பத்தை நடத்தி பாருங்க, உங்க வேலையை செஞ்சு பாருங்க, அது அவ்வளோ ஆசீர்வாதமா இருக்கும். அப்ப நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை. இப்ப யார் நல்ல மனுஷன்?
நல்ல மனுஷனா எந்த எறும்புக்கும் கெடுதல் செய்யாம வீட்டுக்குள்ளேயே தருத்திரத்தை பேசிட்டு இருக்கிறாளா? நல்ல மனுஷன் அப்படிங்கிறவன் நல்லதை எடுத்து காட்டுகிறான் பாருங்க. அப்ப நல்லதை எடுத்து காட்டுறவன்ட்ட நல்லது இருக்கு. நல்லது இருக்கிறவன் நல்ல மனுஷன். அப்ப உங்க இருதயத்துக்குள்ள என்ன நினைவுகள் இருக்கு? எதை குறிச்சோ, ஏதோ ஒரு காரியங்களை குறித்து, மற்றவங்களை குறித்து எப்படி பாக்குறீங்க? உங்க வாழ்க்கையை குறித்து நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க எதிர்காலத்தை குறித்து எப்படி பாக்குறீங்க? இருதயம் நன்மையா நிறைஞ்சிருக்குதா? பிலிப்பில தான் போட்டிருக்க, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். அப்படின்னா அதுல வேற எதையும் சிந்திக்காத, அது உனக்குரியது இல்ல. சிந்திக்கிறதுக்கு 4 பேர் வந்து செய்தி தெரியுமா செய்தி தெரியுமான்னு சொன்னா கூட அந்த செய்தி உங்களுக்கு தேவையில்லை. எனக்கு வேற ஒரு செய்தி இருக்குது. அன்றாடம் பரலோகத்திலிருந்து எனக்கு வருகிற செய்தியோடு கூட எனக்கு ஒரு தொடர்பு இருக்குது. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில் நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். அவனவன் வாய் பேசும். உங்க வாய் எது பேசுதோ அதுதான் உங்க இருதயத்துல நிறைஞ்சிருக்குது. இதை செய்யறதை விட்டுட்டு அடுத்த வசனம் போட்டிருக்கு, என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? என்னிடம் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு வா நான் உனக்கு ஒன்று காட்டுறேன்றார். வா நான் உனக்கு ஒன்று காட்டுறேன். என்ன? என் வார்த்தையை கேட்டு அதன்படி. இப்ப எந்த கான்செப்ட்ல பேசுறாரு? நல்ல மரம் கெட்ட மரம், நல்ல மனுஷன் கெட்ட மனுஷன். இதை காட்டிட்டு வரும்பொழுதுதான் சொல்றாரு, என்னை நோக்கி நீ இதெல்லாம் நான் சொன்னதை இந்த வேலையை செய்யாம, உன் இருதயத்தை கவனிக்காம, உன் வாயை கவனிக்காம, எப்ப பார்த்தாலும் என்கிட்ட வந்து ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது, சோத்திர ஆண்டவரே சோத்திர ஆண்டவரே சோத்திர ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது, நான் உலக மனுஷன் இல்லை, உன் பக்கத்து வீட்டுக்காரன் இல்லை, ஐயா இந்நேரம் சோத்திரம் போடுறாரு, ஆனால் பாருங்க அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாரு, ஏன் தான் அந்த சாமி அவனை இப்படி போட்டு சோதிக்குதோன்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரனை போல நான் இல்லை. ஏன்னா நீ சொல்ற சோத்திரம், ஆனால் நான் சொன்னதை செய்றியா? நான் சொன்னதை கேட்டு அதன்படியே செய்கிறவனை யாருக்கு நான் ஒப்பிடுவேன்? வா நான் உனக்கு காண்பிக்கிறேன்னு சொல்லி நம்ம எல்லாரையும் இப்போ ஒரு இடத்துக்கு கூட்டு போறாரு. வாசிங்க. ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். பெரு வெள்ளம் வந்து நீரோட்ட அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமற் போயிட்டு, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. எங்க சொல்றாரு? என்கிட்ட வந்துட்ட, உனக்கு வெள்ளம் வராது, காற்றடிக்காது, பிரச்சனையே இருக்காது, ஓத்திரமே வராதுன்னு சொல்லி யாராவது ஒருத்தங்க உங்களை ரட்சிப்புகளை நடத்தி இருந்தா அது பொய். இந்த உலகத்துல தான் ஆண்டவர் உங்களை வச்சு, இந்த உலகத்துல அந்த தீமைக்கு மத்தியில பரலோகத்தினுடைய வாழ்க்கையை உங்களுக்குள்ள கொண்டு வர விரும்புகிறார். அதுக்கு ரொம்ப முக்கியம் என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன். அப்பா அம்மா சொன்னாங்க, தாத்தா பாட்டி சொன்னாங்கன்றது இல்லை. கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறாரு என்னை குறித்து, என் தொழிலை குறித்து, என் குடும்பத்தை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து என்ன தேவன் சொல்லி இருக்கிறார், அதன்படி செய்கிறவன். கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு அசைய மாட்டான். அந்த போராட்டம், அந்த பிரச்சனை, இந்த ஓத்திரங்கள், அந்த தோல்விகளுக்கு மத்தியில அசையாம இருப்பான். ஏன்னா நான் கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் செய்திருக்கிறேன். முழு பரலோகம் இங்க வேலை செய்து. அப்ப இதை சொல்ல வர்றது, உங்க இருதயத்துல நிறைஞ்சு வாய் எது பேசுதோ அந்த கான்செப்ட்ல பேசுறாரு. அப்ப சரியானவைகளை நீங்கள் பேசிக் கொண்டிருப்பீர்களானால், கடவுள் சொல்லுகிற காரியங்களை நீங்கள் பேசிக்கிட்டு இருப்பீர்களானால், உங்க வீடு அசைக்கப்பட முடியாத அளவுல கிறிஸ்துவ வாழ்க்கை அஸ்திபாரம் கற்பாறையின் மேல் போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாக இருக்கும். பெருவெள்ளம் வரும், பெரும் காற்றடிக்கும், அந்த வீட்டின் மேல வந்து மோதும், ஆனால் அது அசையாது. அந்த வாழ்க்கைக்கு தான் ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். அப்ப ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிடுறதுக்கு பதில் கடவுளுக்கு பிரியமான காரியங்களை நான் கற்றுக்கொள்றேனா, சத்தியத்தை அறிந்திருக்கிறேனா, அதன்படி என்னால் செய்ய முடியுதான்றதுல அதில் தான் கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய வெற்றி இருக்குது பாருங்க. அப்போ உங்களுக்கு பிடிக்காத வாழ்க்கையை எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படியும் போது தான் அந்த வாழ்க்கை உங்களுக்குள்ள வரும். உங்களுக்கு பிடிக்காத அந்த வாழ்க்கையை நீங்கள் மாற்றக்கூடிய வல்லமை தேவனுடைய வார்த்தையின்படி நீங்கள் செய்யும் போது அது நடக்க ஆரம்பிக்குது. விலகாத மழை கூட இங்க விலக ஆரம்பிக்கும். சும்மா என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பாடு போடாத, போய் நான் என்ன சொல்லியிருக்கிறேங்கிறத கேளு, கேட்டது அதன்படி வீட்டில் போய் செய்ய பழகு. இன்னைக்கு நீங்க தீர்மானிச்சீங்கன்னா கூட இன்னையிலிருந்து உங்க வாழ்க்கையை நீங்க மாற்றிடலாம். இது வரைக்கும்
அது எத்தனை வயசாயிருக்கலாம், எவ்வளோ நாள் ஆயிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நீ விரும்பினா, இன்னையிலிருந்து உன் வாழ்க்கை நீ, இன்னைக்கு எனக்கு ஒரு பழம் வேணும்னு சொல்லி தோட்டத்தில் போய் ஒரு விதையை நீங்கள் விதைச்சா கூட கட்டாயம் நீங்கள் அதை பார்த்துடலாம் கொஞ்ச நாளைக்குள்ள. அதே போல ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நீ விரும்பினாலும் உன் வாயை மாற்று, உன் இருதயத்தினுடைய எண்ணங்களை மாற்ற பழகுங்க. கிறிஸ்துவ வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரும் பார்க்காததா இருக்கலாம், ஆனால் தேவன் அதை பார்க்குறாரு. அதில் இருந்து தான் உங்களுக்கு வெளியில் ரிசல்ட்டே வெளியில் வரப்போகுது. அப்போ என்னிடத்திலே வந்து இந்த போதனையை கேட்டு அதன்படி செய்கிற மனுஷன் கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீட்டிற்கு ஒப்பாயிருக்கிறான். இஷ்டத்துக்கு பேசிட்டு கடவுள் என்னை கைவிட்டுட்டாருன்னு சொல்றது முட்டாள்தனம். வீடுகளில், சபையில் இல்லை, சர்ச்சில் வந்துட்டு நான் ஒழுக்கமாக தான் இருக்கிறேன், பார்க்கும்பொழுது எல்லாருமே நம்ம பரிசுத்தவான்களாக தான் இருக்கிறோம், பரிசுத்தவான்கள் தான். ஆனால் இந்த பரிசுத்தவான் வீட்டில் போய் என்ன பேசிக்கிட்டு இருக்கிறான்? மனைவியை பார்க்கும்போது என்ன தோணுது? பர்ஸை பார்க்கும்போது என்ன தோணுது? வேலை கொடுக்குற எஜமானனை பார்க்கும்போது என்ன தோணுது? ஏதோ ஒன்று தோணுது இல்லை? தோன்றதெல்லாம் பேசாதீங்க. வேதம் என்ன சொல்லியிருக்குதோ அதன்படி உங்கள் தொழிற்சலத்தை ஆசீர்வதிங்க. உங்கள் எஜமானனை முதல்ல வாயார ஆசீர்வதிக்க பழகுங்க. அந்த ஆளையா ஆசீர்வதிக்கிறது? அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார் தெரியுமா? நீ ஆசீர்வதிக்கல, அதனால தான் அவர் அதை பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆசீர்வதிச்சு பார்த்தா தெரியும். ரகசியமே உங்க வாய்க்குள்ளதான் இருக்கு. அப்ப எல்லாருக்கும் வெள்ளம் வரலாம், ஆனா இந்த போதனையை கேட்டு அதன்படி செய்யும்போது அசைக்கக்கூடாத ஒரு வாழ்க்கை உண்டாகுது. அதனாலதான் பூமியில மற்ற மனிதர்கள் வாழாத ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். அப்ப நம்ம பேசுற அந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது எதை சார்ந்ததா இருக்கணும்னா, நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் இயற்கை சூழ்நிலை, அதாவது நான் முன்னேறுவதற்கு, என் வாழ்க்கையில சமாதானம், சந்தோஷம், நான் நன்மை அடைய விடாதபடி இயற்கையிலிருந்து வரக்கூடிய எல்லா தடைகளுக்கு எதிராக என் வார்த்தைகள் இருக்கிறது அவசியம். என்னால் என்னங்க முடியும், என்னால் என்ன செய்ய முடியும்? அதனால தான் சொல்கிறேன், முதல்ல நீங்கள் யாருங்கிற அறிவு ரொம்ப ரொம்ப அவசியம். நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், தேவன் எனக்கு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார், அவருடைய விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். சூழ்நிலையை மாற்றக்கூடிய வார்த்தை எனக்குள்ளாக இருக்கிறது. அப்போ நீங்கள் பேசுகிற வார்த்தை எல்லாமே உங்களை கஷ்டப்படுத்துகிற, உங்களை அழுத்திக்கிட்டு இருக்கிற, உங்களை வேதனைப்படுத்துகிற அந்த சூழ்நிலைக்கு எதிரானதாக தேவ வார்த்தை உள்ள இருந்து வேலை செய்யுது. நீங்கள் கீழே இழுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, எங்கே போனாலும் உங்களை கடைசி நிலையிலேயே உங்களை ஒருத்தன் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வைங்களேன். என்ன வார்த்தை நீங்கள் ஆண்டுகிட்ட போகிறீங்க, என்ன சொல்லுவார் நினைக்கிறீங்க? நீங்கள் கீழா இல்லாமல் மேலாயிருப்பீர்கள். அப்போ இந்த வார்த்தையை தான் அந்த சூழ்நிலையில் பேசணுன்றாரு. இயற்கைக்கு எதிராக, அந்த சூழ்நிலைக்கு எதிராக நீங்கள் பேச கற்றுக்கொள்ளுங்க. அதுக்கு தான் வேதத்துக்குள்ளே போகிறது. கடன் வாங்கக்கூடாதுன்னு நான் தீர்மானிக்கிறேன். சம்பளம் வந்து எப்படியா அந்த கடனை அடைச்சிட்டு அப்பாட நான் நிம்மதியாக வந்தேன்னு நினைக்கிறேன். என்னை அறியாமலே நான் கடனை வாங்கிக்கிட்டே இருக்கிறேன். என்ன சொல்லணும் சூழ்நிலை வரும்பொழுது? நானும் கடன் வாங்காதிருப்பேன். இது யாருடைய வார்த்தை? அதனால தான் அந்த வார்த்தைக்கு அவ்வளோ வல்லம் இருக்குது உங்கள் வாய்க்குள்ளே வரும் பொழுது. ஆனால் அநேக நேரங்களில் சூழ்நிலைகள் நம்மளை அதை பார்க்கவே விடுறதில்ல. கிறிஸ்துவ வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை தான், ஆனால் கிறிஸ்துவை சார்ந்த வார்த்தை இல்லாமையே ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற, திரும்ப திரும்ப கடன்ல. அப்ப இயற்கைக்கு எதிரான, இயற்கை சூழலை மாற்றக்கூடிய வார்த்தைகள் உங்க வாயிலிருந்து புறப்பட்டு போறது ரொம்ப ரொம்ப அவசியம். வாசிங்க மார்க் 11:22. இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். தேவனிடத்தில் விசுவாசம் உடையவர்களாக இருங்கன்னா உண்மையா இருங்க, எதுவும் பொய் சொல்லாதீங்க. கடவுள்கிட்ட ரொம்ப உண்மையா இருங்கன்னு சொல்ல வரல. தேவனிடத்தில் விசுவாசம் உடையவர்களாக இருங்கன்னா, தேவனுடைய அவர் எப்படி இயங்கினாரோ அதே போல இயங்க பழகுங்க. தேவனிடத்தில் விசுவாசம் உடையவர்களாக இருங்கள். அப்படி இருந்தீங்கன்னா எவனாகிலும், எந்த ஜாதியை சார்ந்தவனாகிலும், எந்த படிப்பு படித்தாலும் படிக்காதவனாக இருந்தாலும், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு தன்னுடைய சொந்த வாயால சொல்றாருங்க, யாரையோ கொண்டு பேசல, ஏதோ ஒரு தீர்க்கதரிசியை வச்சு பேசல. மெய்யாகவே சொல்றேன், நான் தெய்வன்டா. நான் ஏன் இந்த வார்த்தை மெய்யாகவேன்றாருன்னா, உங்களால் நம்ப முடியாத ஒன்று சொல்றாரு. அன்னைக்கே தெரியும், மழையெல்லாம் நகலுமாங்க, அதுவும் நான் பேசி
அதைத்தான் சொல்றாரு. நீ நம்ப முடியாத ஒரு காரியத்தை சொல்றேன். உனக்குள்ள உன்னை உண்டாக்கி உன்னைய இந்த பூமியில வச்சிருக்கிறனே, உனக்குள்ள எப்படிப்பட்ட ஆற்றல்லாம் இருக்குன்னு சொல்லி உன்னைய புரோகிராம் பண்ண ஆளே நானே சொல்றேன். ஒன்றால இந்த மலையை கூட நீ பார்த்து நீ போட்டு தள்ள வேணாம், ரொம்ப பிரயாசப்பட வேணாம். நீ பார்த்து நீ பெயர்ந்து கடல்ல போய் விழுன்னு சொன்னா கட்டாயம் அது அப்படியே நடக்கும். இதெல்லாம் நாங்க சின்ன வயசுல இருந்தெல்லாம் பைபிள் வாசிச்சிருக்கிறேன். இந்த பக்கம்லாம் என்னன்னே தெரியாது, கடந்து போயிடுவேன். ஏன்னா நம்ம நம்புற மாதிரி இல்லை, அதனால இது நமக்குரியது இல்லை. நம்ம எப்போ பார்த்தாலும் இந்த காண ஒரு கல்யாணம், இந்த கெட்ட குமாரன் நல்ல குமாரன், 5 அப்பம் 2 மீன், அதை பார்க்கும்போது தான் அது அப்படி நம்மளை ஒரு மாதிரி பண்ணோம். ஏன்னா நம்ம லெவல் அவ்வளோதான் இருந்துச்சு. பைபிள் காலேஜுக்கு போனேன், அந்த மனுஷன் பேசுகிறாரு, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியாகும். நீ சொல்கிற மாதிரி உனக்கு ஆகும்னு சொல்லும் போது கேட்கும் போது ஃபீல் நல்லா இருக்குது. ஆனால் அவரை நம்ப முடியல. ஏதோ நம்மளை என்னமோ ஒன்று சொல்ற, அது எப்படி கடவுள் பெரியவர், நம்மளால என்ன முடியும்? நல்ல வேளை ஆண்டவர் அப்படி ஒரு இடத்துக்குள்ள கொண்டு போனார். அதனால இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களால உங்க வாழ்க்கையினுடைய எந்த மலையவும் மலை மாதிரி நீங்கள் பிறந்ததுல இருந்து ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை போட்டு அழுத்திக்கிட்டு இருக்குதே, அதை உங்க வாயை திறந்து தேவனுடைய வார்த்தையை அந்த பிரச்சனைக்கு நேரம் அனுப்ப 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 நிச்சயமாக அந்த மலை உங்களை விட்டு அது பேர்ந்து போகும். அது உங்க முன்னேற்றத்திற்கு இருக்கிற தடைக்கு உண்டான மலையா இருக்கலாம், உங்க வாழ்க்கையில சமாதானத்துக்கு எதிரான மலைய மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, அந்த மலையை பாரு, அந்த மலையை பார்த்து என்ன வேணுமோ அதை பேசு. அந்த மலை என்ன ஆகணும், அந்த போராட்டம் என்ன ஆகணும், குடும்பத்துல சமாதானம் இல்லை, அது என்ன ஆகணும், தரித்திரம், கடன், வியாதி, என்ன ஆகணுமோ அதை உன் வாயை திறந்து நீ பேசும்போது அந்த இடத்துல அற்புதமா இந்த விசுவாசம் வேலை செய்ய ஆரம்பிக்குது. அப்ப என்ன பேசணும்? சொந்த கருத்தை பேசிடக்கூடாது. தேவன் அதற்கு சரியான வார்த்தைகள் எழுதி வச்சிருக்கிறார். அதுக்கு தான் வாசிங்க, உள்ள போங்க. இது தேவன் உங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிற பத்திரம். இதன்படி தான் உங்க வாழ்க்கை ஆக போகுது. அப்ப விசுவாசம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத இங்க காண்பிக்கிற. நீங்களும் விசுவாசத்தை இப்படிதான் இருப்பீங்கன்றார். எப்படி அவர் எப்படி காண்பிக்கிற? மார்க்கு 11:12. மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலையில் உள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாயிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை இல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவன் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீசர்கள் கேட்டார்கள். இப்படித்தான் ஆண்டவர் வேலை செய்கிறார். அவருடைய விசுவாசம் அப்படித்தான் வேலை செய்யுது. உன்னை எதிர்பார்த்து போறார், எதிர்பார்த்தது அங்கே இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா மரத்தை போய் பார்க்குறார், மரத்தில் பழம் இல்லை அப்படின்னா இப்போ மரம் ஆண்டவர்கிட்ட போய் பேசுது. எப்படி பேசுது? இயேசு பசியோட போயிருக்கிறார், ஏதாவது ஒன்று கிடைக்குமான்னு சொல்லிட்டு போயிருக்கிறார். போனா மரம் இப்போ அவர்கிட்ட பேசுது. பேசும்போது என்ன சொல்லுது? என்கிட்ட ஒன்றுமே இல்லை, எதுவுமே என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி பேசும்போது தான் ஆண்டவர் இப்போ மரத்தை பார்த்து பேசுகிறாரு. இனி ஒருவனும் ஒரு காலம் உன்னிடத்திலே கனியை புசியாதிருக்க கடவன். உங்கள்கிட்ட நிறைய சூழ்நிலைகள் நிறைய விதமாக பேசுது தெரியுமா? உங்கள் உடம்பு உங்கள்கிட்ட பேசுது தெரியுமா? வலி ரொம்ப பேசுதில்ல, ஏதோ வியாதி உங்கள்கிட்ட பேசுது, உங்கள் பேங்க் பேலன்ஸ் பேசுது, நிறைய சத்தங்கள் உங்களுக்குள்ள இருந்து வந்து பேசிக்கிட்டே இருக்கு. அந்த சத்தத்துக்கு மத்தியில் நீங்கள் எதை பேசுகிறீங்க? ரொம்ப முக்கியம். நான் எதை பேசுகிறேன், அது பேசுறதையே நம்ம திரும்ப கொண்டு வந்து 4 பேர்ட்ட பேச ஆரம்பிச்சிடுறோம். எனக்கு அங்கே இப்படி குத்துது, இப்படி வலிக்குது, இப்படி பண்ணுதுன்ட்டு அது உங்கள்கிட்ட ஏற்கனவே பேசிச்சா? பேசுனதையே இப்போ நம்ம 4 பேர்ட்ட போய் பேசும்போது இப்போ குத்து இப்போ பலமாக ஒழுக ஆரம்பிக்குது. நாளுக்கு நாள் இன்னும் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. பர்ஸு பேசுனதை நிறைய விட்டு பேச்சு, என்கிட்ட ஒன்றும் இல்லை, என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு. ஆனால் ஆண்டவர் பாருங்க எப்படி இயங்குறாருன்னு. அந்த விசுவாசத்தை உடையவங்கள நீங்கள் இருக்கிறீங்க. உங்கள்கிட்ட நீங்கள் முன்னேறி போகிறதுக்கு இருக்கிற எல்லா தடைகளுக்கு விரோதமாய் நீங்கள் எழுந்து நின்று பேசணும். அது உங்களுக்கு நேராக இருக்கக்கூடாது. ஏன்னா தேவன் உங்களை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். வழிகள் அந்த இடத்துல தான் திறக்கப்படுது. வேலை வர மாட்டேங்குது, கிடைக்க மாட்டேங்குது, பிஸ்னஸ் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு போகல. என்ன பேசியிருக்கிறோம்? அந்த இடத்துலயே உட்காந்துடுறது. அந்த மரத்துக்கு கீழேயே உட்காந்து
ஓகே, அதுவா பார்த்து என்னைக்கோ ஒரு நாள் தர்ற வரைக்கும் அந்த மரத்துல இருந்து எந்திக்க போறதில்லைன்னு சொல்லி உட்காந்து வாழ்க்கையவே நம்ம வீணாக்கிக்கிட்டு இருக்கிறோம். உங்கள் வார்த்தை விதையா இருக்கிறது.